நம்ம தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிற ஒரு டாப் 3 தமிழ் மூவிஸ் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம சூர்யா சார் ஆக்டிங்கில் ஜித்து மாதவன் டேரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்க சூர்யா 47. ஸோ இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டும்தாங்க வந்திருக்கு. அதுவும் இந்த பூஜா வீடியோ அவ்வளோதான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வரல. இருந்தாலும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். இந்த டேரக்டருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது ஆவேஷம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் மாதிரி ஒரு ஆக்டரோட சேர்ந்து படம் பண்ணுறப்போ சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஷியோராக சொல்கிறேன், இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக கருப்பு கலர்ஸோட கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிவிடும். செகண்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லீக் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகாது. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 150-200 கோடி டார்கெட்டை பார்த்தீங்கன்னா தொட்டுரும். அதை தாண்டி வெளி ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி இந்த மந்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி சென்சார் அப்டேட் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வேறு இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட லியோ கலெக்ஷனை பிரேக் பண்ணி கரியர் ஹையஸ்ட் கிராசர் மூவியாக செட் பண்ணுமா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2. ஸோ இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்பட காரணம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆச்சு. ஸோ அதை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா சீக்வல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்துலேருந்து வந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு கேமியோ சீன் ஷூட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் சார் அப்ரோச் பண்ணாங்க, அவரால் நடிக்க முடியலன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆக்டரை தேடிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்க தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வேறு இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால், சிவராஜ்குமார், ஸோ விஜய் சேதுபதி, சந்தானம்னு ஒரு பெரிய பட்டாளமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வேறு இல்லாமல் மொத்த மலையாளம் இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலாக வருவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங்கை தான் பார்த்தீங்கன்னா கும்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே அப்படி என்ன தான்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜனுமே இருக்குது. ஈவன் நார்த் இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.